கோச்செங்கணான் சோழன். கோச்செங்கணான் சோழன் பற்றிய வரலாறு சங்க இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் பெரிய புராணம் மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றாக கருதப்படுகிறது. அவர் ஒரு சிறந்த போர்க்கலை நிபுணராகவும் சிவபக்தராகவும் போற்றப்படுகிறார். அவரது கதையை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். 1. முற்பிறவி கதை, சிலந்தி பிறவி. திருவானைக்கா, திருச்சி அருகே ஜம்புகேஸ்வரர் ஆலய தலபுராணத்தின்படி முற்பிறவியில் அவர் ஒரு சிலந்தியாக பிறந்தார். அங்குள்ள வெண்ணாவல் மரத்தடியில் இருந்த சிவலிங்கத்தின் மீது வெயில் படாமல் இருக்க தன் நூலால் பந்தல் அமைத்து வழிபட்டது. அதே நேரத்தில் ஒரு யானை தினமும் காவிரி நீரை கொண்டு வந்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. யானை அபிஷேகம் செய்யும்போது சிலந்தி கட்டிய வலை சிதைந்தது. இதனால் கோபமடைந்த சிலந்தி யானையின் துதிக்கைக்குள் புகுந்து கடித்தது. வலியால் யானை துடிக்க சிலந்தியும் யானையும் அங்கேயே உயிர் துறந்தன. சிவபெருமானின் அருளால் அந்த சிலந்தி அடுத்த பிறவியில் சோழ மன்னனாக பிறந்தது. 2. பிறப்பும் பெயர் காரணமும். சோழ மன்னன் சுபதேவன் மற்றும் அரசி கமலவதிக்கு மகனாக பிறந்தார். அரசி கமலவதி பிரசவ நேரத்தில் இருந்தபோது ஜோதிடர்கள் இன்னும் 1 நாழிகை கழித்து பிறந்தால் இந்த பிள்ளை உலகம் போற்றும் பேரரசனாக வாழ்வான் என்று கூறினர். சிறந்த மகனை பெற விரும்பிய அரசி தன்னை தலைகீழாக கட்டி தொங்கவிடச் சொன்னார். சரியான நேரத்தில் குழந்தை பிறந்தது. அதிக நேரம் கருப்பையிலேயே இருந்ததால் குழந்தையின் கண்கள் சிவந்து காணப்பட்டன. இதை கண்ட தாய், கோச்செங்கணானோ சிவந்த கண்களை உடைய அரசனே என்று அழைத்து உயிர் நீத்தார். அதுவே அவருக்கு பெயராக நிலைத்தது. 3. வரலாற்றுச் சிறப்புகள். மாடக்கோயில்கள். கோச்செங்கணான் சோழன் கட்டிய கோயில்கள் தனித்துவமானவை. யானை புகா மாடக்கோயில்கள். தனது முற்பிறவி பகையை நினைவில் கொண்டு யானைகள் உள்ளே நுழைய முடியாதபடி குறுகிய வாசல்களையும் உயர்ந்த படிக்கட்டுகளையும் கொண்ட 70க்கும் மேற்பட்ட மாடக்கோயில்களை இவர் கட்டினார். பக்தி இலக்கியம். 63 நாயன்மார்களில் ஒருவராக இவர் போற்றப்படுகிறார். திருமங்கையாழ்வார் மற்றும் திருஞான சம்பந்தர் போன்றோர் இவரை பற்றி பாடியுள்ளனர். 4. போர்க்களப் பெருமை. களவழி 40. இவர் சேர மன்னன் கணைக்கால் இரும்பொறையை கழுமலம் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடித்து சிறைபிடித்தார். சேர மன்னனின் நண்பரான பொய்கையார் என்ற புலவர் கோச்செங்கணானின் வெற்றியை புகழ்ந்து களவழி 40 என்ற நூலை பாடி சேர மன்னனை சிறையில் இருந்து விடுவித்தார். சுருக்கமாகச் சொன்னால், கோச்செங்கணான் சோழன் வீரத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கிய ஒரு வரலாற்று நாயகன். இன்றும் தமிழகத்தின் பல பழமையான சிவன் கோயில்களில் இவருடைய மாடக்கோயில் கட்டுமானத்தை காணலாம்.